அனைவருக்கும் வணக்கம். பலன் மீடியா நேயர்களுக்கு இனிய மேதின வாழ்த்துக்களுடன் முனைவர் சு மாதவன் மேதினம் குறித்து உங்களோடு சிலவற்றை உரையாற்ற விரும்புகிறேன். பலன் மீடியாவின் வாயிலாக நாம் ஏற்கனவே அந்தமான் நிகழ்வுகள், அந்தமான் மாநாடு தொடர்பான நிகழ்வுகளை பலன் மீடியா வழியாக உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு மேதின நாள். இந்த மேதின நாளை கொண்டாடுகின்ற உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சில் நிறைந்த புரட்சிகரமான மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேதினம் குறித்த சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதோடு மேதினத்தை பற்றிய ஒரு கவிதையை உங்கள் முன்பாக முன்வைக்க விரும்புகிறேன். மேதினத்திற்கான அடிப்படை கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதலில் கார்ல் மார்க்சும் ஃபிரெடரிக் எங்கெல்ஸும் வெளியிட்ட நாள் 1848 பிப்ரவரி 21 ஆகும். அந்த 1848 தொடங்கி ஏறத்தாழ 38 ஆண்டுகளுக்கு பிறகு உலகமெங்கும் தொழிலாளர்கள் போராட்டங்கள் ஆங்காங்கே நடந்தாலும் மிகப்பெரிய பேரெழுச்சியாக தொழிலாளர் போராட்டம் உலக அளவில் நடந்தது என்பது சிகாகோ பேரெழுச்சி ஆகும். சிகாகோ பேரெழுச்சி மே 3, 1886 அன்று நடைபெற்று அந்த போராட்டத்தின் வாயிலாக தொழிலாளர்களுக்கான 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராடி துப்பாக்கி சூட்டிற்கு இரையாகி அந்த தியாகத்தின் விளைச்சலில் விளைந்தது செங்கொடி இயக்கம். அந்த செங்கொடி இயக்கம் தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற எல்லா உரிமைகளுக்கும் அடிப்படைகளை கொடுத்தவர்கள். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்க கிளையாக தாஷ்கண்டில் தோழர் எம்.என். ராய் அவர்களால் 1920 அக்டோபர் 17 நிறுவப்பட்டது. ஆனாலும் இந்தியாவிலேயே மாநாட்டை நடத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று ஒன்று உருவானது 1925 டிசம்பர் 25 ஆகும். 1936 அகில இந்திய விவசாய சங்கம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்டாக விளங்கிய தோழர் மா. சிங்காரவேலர் தான் முதல் மேதின விழாவை, இந்தியாவிலேயே முதல் மேதின விழாவை சென்னையில் மெரினா கடற்கரையில் கொண்டாடினார். அவர் கொண்டாடிய ஆண்டு 1923 ஆகும். இந்திய மொழிகளிலேயே முதலில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளிவந்தது தமிழில் ஆகும். அப்படி தமிழில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் ஆவார். அவர் 1931 கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வெளியிட்டார். இந்த வண்ணம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மிக முக்கியமான நாளாக மேதின நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதை கொண்டாடுகிறோம் என்றால் வெற்றி என்பதற்காக என்றாலும் அவர்களை போன்ற தியாகத்தை மேலும் மேலும் வளர்த்தெடுத்து செல்வதன் மூலமாக உலக அளவில் தொழிலாளர்களுடைய விடுதலைக்காக போராடுகிற இயக்கத்தின் ஊக்கத்திற்கு அடிபோடுகிற விழாவாக மேதின விழா நடைபெற்று வருகிறது. இந்த மேதின விழாவை பற்றிய தமிழில் முதலில் கவிதை இயற்றியவர், மேதினத்தை வருக என வரவேற்று பாடியவர் கவிஞர் தமிழ் ஒளி ஆவார். அவருடைய கவிதையை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். மேதினமே வருக, கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போனுடைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதை பதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக. மண்ணை, இரும்பை, மரத்தை பொருளாக்கி விண்ணில் மழை இறக்கி வேதனைக்கு நீர்வாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விளங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர் புலம் நடுங்கு பொங்கி வந்த வேதினமே, மன்னர் முடிதறித்த நாட்கள் விடிந்தாகான், மின்னாய் எரியுற்ற மீனாய் விழுந்தாகான்,
நாதம் கிளந்துலகை நாள் முழுவதும் ஆட்டி வைத்த வேதம் பெயர் வழங்கி பெற்றுடலாய் ஆனதுதான். ஆனால் ஏழை தொழிலாளர் ஏற்றி வைத்த தீபத்தில் நின்னுடைய நாமம் நிலைத்ததுதான் இவ்வுலகில். அமுதரையாய் அந்நாள் பருகுற்றாய் இந்நாள் சமுதாய தந்தைகளை சந்திப்போம் வாராய். மண்குளிரும் மக்கள் மனங்குளிரும் அன்னவர்தம் கண்குளிரும் ஆனந்த வெள்ளம் கரைகளும். காவியத்தில் பார்த்ததில்லை கண்டறியா ஓர் புதுமை, சோவியத்தில் இன்று சுடர்மொழிப்பன் மாளிகையில் எட்டி வைத்தார் உன்னை இசைந்த மலர் மாலைகளால் சாற்றி வைத்தார் இன்பம் சமைத்து வைத்தார் இவ்விடத்தும். காவிரியுடை வென்று கருதீர்க்க வேறெழுந்த சூரியன் போல் மாமதி போல் பையகத்தை சுற்றி வரும் மேதினமே நீ வருவாய். மின்னல் ரதமேறி ஊதியோம் எக்காலம் முன்னை வரவேற்க வெள்ளமே நீ வருக. மேற்கு பனித்திரையில் கொள்ளை கொலை நடத்த கூட்டணிகள் கூட்டுபவர் மூடுதலை பிடித்து முன்னேறி வந்துடுக. தேடும் வழித்துறையே தீபமே நீ வருக. காடு நகராட்சி காலம் பவுனாட்சி வீடு கலையகமாய் விண்ணகமாய் நின்றுச்சு. தொழிலாளர் சாதனையை தூக்கி கொடி பிடித்து வாராய் மணிவிளக்கே வந்திடுவாய் வேதினமே. யுத்த ஒலி கேட்கிறது, ஊர் விரட்டை எண்ணுபவர் பித்தம் அணுகுண்டாய் பேயாய் அலைகிறது. ரத்த வெறி பிடித்த லாப அரக்கர்களின் கட்சி மனிதர் கழுத்ததுக்கு நீள்கிறது. இந்த இருட்டுலகை எச்சி கவிழ்த்திட நீ வந்தாய் வருகின்றாய் வாழ்க்கையிலும் தேடி. நீல நெடுந்தரையாய் நீள்கின்ற கைகளினால் ஞான தொழிலாளர் நல்லரசை தோற்றுவிப்போம் என்ற சபதத்தோடு எண்ணறிய வேகமுடும் குன்றா உறுதியோடும் கொள்கையோடும் நீ வருக. புனிதமே புத்துணர்வே அன்பே புதுமையே மனிதரெல்லாம் நின்னாமம் வாழ்த்தி வரவேற்க ருமன் சுமன் மார்ஷல் சர்ச்சில் எனும் சண்டாளர் வெந்து மனம் புழுங்கி வேதனையில் மூழ்கிட்டான். வந்தாய் அவர் நெஞ்சை வாழ்கொண்டு அறுத்தெறி. முன்னை இருள் கிழித்து முத்தமிட்டாய். இத்தரையை அன்னை உலகிற்கோர் ஆதரவு நீர்ந்தாய். தூங்கும் குழந்தைக்கு தொட்டிலென வந்தாய் நீ. ஏங்கும் அகரிப்போர் இன்பமான நீ வர வென்றாய் நீ. உன்னை வரவேற்க ஒவ்வொருவர் இல்லத்தும் மின்னை பரப்பியோர் மேடையோர் எச்சிசையும் காற்றில் அணையாமல் காலத்தால் மாறாமல் ஏற்றி வைத்த நாள் விளக்கின் தீபம் எழில் வரப்பன் வருகிற நம் நாளென்று வாழ்த்துளிகள் பொங்க தெருவில் தொழிலாளர் சிம்ம குரல் எடுத்து நின்னாமம் உச்சரிக்கின்றார் அணியணியார். பொன்னாமம் மையம் புகழ்நாமம் நின்னாமம். ஆலையின் பக்கம் அறிவற்ற மைதானம் சோலை பறவைகளை சூழ்ந்த தொழிலாளர் ஊர்வலமோ வெள்ளம் ஒரு கடலின் நெருங்கைகள் தேடி வந்து திசையெங்கும் பாராயணி. மாணவர்தம் சங்கத்து மாடி விசி நின்பருகை ஏற்க விரிகின்ற கைகள் கடவுளையோ வீடு புயல் மொழி சேர் மாணவிகள் நெஞ்சுருக பாடுகிறார். நானும் பறவை போல் ஆகிவிட்டேன். ஆலை தொழிலாளி அன்பு மகன் ஓடி வந்து சோலை பறவை எல்லாம் சொன்னது போல் சொல்லி வயிற்று பசி மறந்து வாழ்த்துகிறார் முன்பெயர். பயிர்கின்ற யுவக பாட்டும் நீ பண்பும் நீ. தாழ்வை தகர்க்க தலைநிமிர்ந்த வேதனையில் வாழ்வில் சமாதானம் வாய்ந்த நெடுந்துறையில் ஜீவியமாய் நின்றொரு சித்திரம் நீ. வானவரர் காவியம் நீ. கற்பனை காணும் ஒரு காட்சியும் நீ. ஈராய் இருவழித்து திக்கு விளங்க இதோ வாராய் வளர்பொருளே வேறினமே வாராய் நீ. வெட்டுகின்ற மின்னொளி போல் வீரிட்ட காற்றது போல் சட்ட சுவர் மீது தாவி போய் மின்முகட்டின் மேலே உணர்வுபடி வீசி பறந்து புயல் மேலே எமக்கு புதுச்செய்து சாத்தியது. நாச கிருமிகளாய் ஞான பெருமையாய் பாசம் புரிகின்ற பால் தெருவின் மூடருக்கு காலத்து இறுதியாக காணும் என்று செங்கொடியை நாத தெருமுறையில் நாட்டுகின்றாய் மாதுளியார். ஒன்னொலியாய் பொங்கின என் காலடியின் ஓசையோடு செல்கிறது செஞ்சேரி நாலு திசை முழுதும். நீக்குறவர் தம்முடைய நீழ்கரத்தால் நல்வத்தால் சீன இளைஞருக்கு தின்பண்டம் போலினிய வாழ்த்தை அனுப்புகிறார் உன்னுடைய வண்டியிலே. வாழ்த்தொலியில் மண்ணின் பசை ஒன்று போய்ந்து வானத்து அரசியல் ஆகாய் வளர்கின்ற சீன பெண் தந்த திருவாழ்த்தை ஏற்றி வந்து எண்ணெதிரை நீட்டி எகத்தாளம் போடுகிறாய். பொன்னே புதுமலரே புத்தொழியே பாழியணி சோலை புயல் வந்து சொல்லிற்று நின்பதுவை ஆலை சங்கு நின்பெயரை ஆகாய விதியிலே முழங்கி கிடுகிடுக்க மூச்சு விட்டு நிற்கிறது. உழைக்கின்ற தோழர் உணர்ச்சியே நீ வருக. கூட்டங்கள் கூட்டிடுவார் கும்பம் பெருகிடுவார் ஆயன்பார் ஊயன்பார் ஆயினும் சிப்பாய்கள் கூடி தடியெடுத்தால் கும்பிட்டு போய்விடுவார். உன்னுடைய கூட்டம் இந்த ஓட்டை கைசலைகள் நாணி தலைபுரிய ராணுவமாய் முன்னேறி ஆயுதங்கள் தம்பிழியில் அஞ்சல் நகைமுறை ஞானம் வெடித்துவிட்ட நாதமன பாய்கிறது. காலன் நடுங்க காலமே நீ வருக. துறந்தால் சுகம் முழுதும் தோல் கொடுத்தார் என்படியில் இறந்திட்ட எம் தோழர் இன்றைக்கு உயிர் வருவார்.
சுடுகாடும் மின்மரங்கள் சொர்க்கமாய் மாறாதோ, தொடுகின்றார் எண்களியால் தொட்டதெல்லாம் தூக்காதோ, பொந்தில் உயிர்வாழ்ந்தார் போக்கத்தார் இன்பமில்லார் கந்தல் மனிதர்கள் கையில் அதிகாரம் ஏற்றி வைத்த நின்பருமை எண்ணுவிற்கும் மேலன்றோ போற்றினேன் மைய புரட்சியோடு நீ வருக. பொன்னார் நிறமுடையால் பூவின் மனமுடையால் என்னதவை காதல் எழிலரசு நின்பேரை உச்சரிப்பால் அன்பால் உபசரிப்பால் ஆகையினால் எச்சரிக்கை இல்லில் இருந்து விருந்தருந்து காதலர்தம் இல்லில் கனநேரம் தங்கிவிடில் போதும் பெறுவரவர் போர் வீரர் ஆகிடுவர். அமெரிக்க மாநிலங்களில் அன்றொரு நாள் மக்கள் குமிழ் எழுந்து குருதியெல்லாம் சிந்தியதால் வான் சிவந்து மண் சிவந்து மாவிடதும் தான் சிவந்து ஊர் சிவந்து வந்தால் உயிர் சிவந்த செந்தினமே முன்பொடியை போன்றோ உயிர் விட்டார் அந்நாளில் வழிபொடியர் மாய வழிகண்டார் ஆதலினால் வாழ்கின்றார் என்றும் வளர்கின்றார் நாள் முழுதும் சூழ்கின்றார் மணில் சுடர்கின்றாய் நீர் வருக. கண்ணின் கருமணியே காசி நிற்கும் மாமணியே கண்ணீர் துடைக்க வரும் காலமே நீ வருக. அன்னை உறுத்தியரோ அங்கே நெடுந்தொலைவில் தன்மகனை தூக்கேற்றி கொல்லும் சதிகாரம் நெஞ்சமின்றி அஞ்சுகிறாள் வாராய் மணிவிளக்கே. அன்னவந்தன் நெஞ்சத்தில் ஆறுதலை வாராய் நீ தூக்கு கையுதனை சுச்சமர எண்ணும் மகள் கண்ணில் உரத்தில் கழிப்பேற்ற வாராய் நீ. உலக தொழிலாளர் ஒற்றுமையே நல்லுறவே அன்பே இருட்கடலின் ஆழத்திலிருந்து வந்த முத்தே முழுநிலவே மேதினமே வாராய் நீ வாராய் உனக்கெந்தன் வாழ்த்தை இசைக்கின்றேன் என்ற கவிஞர் தமிழ் மொழியின் கவிதையை இந்த மேதின நாளில் நினைவு கூர்ந்து என்னுடைய பகிர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.